வணக்கம். தமிழக சட்டப்பேரவை அமர்வில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமி, திமுகவின் 4.5 ஆண்டு ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்று பொதுங்கி சீர்குலைந்துவிட்டதாக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசினார். திமுகவின் 4.5 ஆண்டு ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நிலைமை மோசமடைந்து விட்டதாகவும், கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை போன்ற குற்றங்கள் நிகழாது ஒரு நாள் கூட இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக குற்றம் சாட்டினார். மாநிலத்தில் போதைப்பொருள் புழக்கம் கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை அதிகரித்துள்ளதாகவும், இதனால் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் கடுமையான குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் கவலை தெரிவித்தார். தமிழகம் இப்போது ஒரு கொலைக்களம் ஆகஸ்ட் மாறிவிட்டதாக குறிப்பிட்ட பழனிசாமி, செய்தித்தாள்களில் தினசரி கொலை பட்டியல்கள் ஜாதகம் போல் வெளியிடப்படுவதாக வேதனை தெரிவித்தார். இத்தகைய சூழலில் மக்கள் எப்படி பாதுகாப்பாக உணர்வார்கள்? சுற்றுலா பயணிகள் எப்படி தமிழகத்தை நோக்கி வருவார்கள்? புதிய முதலீடுகள் மற்றும் தொழில்கள் எப்படி உருவாகும் என்று எடப்பாடி பழனிசாமி கடுமையான கேள்விகளை எழுப்பினார். நிர்வாக இயந்திரம் முற்றிலும் சீர்குலைந்து விட்டதாகவும், மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும், முதலமைச்சர் காவல்துறையை தனது தனிப்பட்ட அரசியல் நலன்களுக்காக பயன்படுத்துவதாகவும் பழனிசாமி குற்றம் சாட்டினார். சமீபத்திய கொலைகள் மற்றும் வன்முறை சம்பவங்களை அவர் சுட்டிக்காட்டினார். அதில் ஒரே நாளில் நடந்த 4 கொலைகள், ரஞ்சித் கண்ணன் கொலை, ரமணி மதன் கொலை, வரலாற்று கிரிமினலும் ஆசிரியரும் கொல்லப்பட்ட சம்பவங்கள் போன்றவை அடங்கும். போதைப்பொருள் அச்சுறுத்தல் கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை பரவியுள்ளதாகவும், திமுக உறுப்பினர்கள் முக்கியமாக போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதிமுக தலைவர் பழனிசாமி கடுமையாக குற்றம் சாட்டினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளன. 2021 இல் 16% அதிகரிப்பு. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 33.5% உயர்வு. 3 ஆண்டுகளில் 50.71% அதிகரிப்பு என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதில் பாலியல் வன்கொடுமை மற்றும் போக்சோ வழக்குகள் அதிகம். அரசியல் வன்முறை மற்றும் காவல்துறையின் செயலற்ற தன்மை குறித்தும் எதிர்க்கட்சிகள் கவலை தெரிவித்தன. கடந்த 6 மாதங்களில் 6 காவலர்கள் கொல்லப்பட்ட சம்பவங்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் மீதான தாக்குதல்கள் இதில் அடங்கும். திமுக தொண்டரால் 12ஆம் வகுப்பு மாணவர் சாலை நிலை குறித்து விமர்சனத்திற்காக தாக்கப்பட்ட சம்பவம், காவல்துறையின் பாரபட்சமான அணுகுமுறைக்கும் செயலற்ற தன்மைக்கும் உதாரணமாக எதிர்க்கட்சிகளால் கூறப்பட்டது. கள்ளச்சாராயம் குடித்து ஏற்பட்ட மரணங்கள், புலம்பெயர் தொழிலாளர்கள் மீதான கத்தி, வாள் தாக்குதல்கள் மற்றும் கொலை சம்பவங்கள் போன்றவை சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு முக்கிய எடுத்துக்காட்டுகளாக எதிர்க்கட்சிகளால் சுட்டிக்காட்டப்பட்டன. அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்பட்டதாக ஒப்பிட்டு பேசிய பழனிசாமி, இன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சினை வரவிருக்கும் தேர்தல்களில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எச்சரித்தார். திமுக அரசு தனது சாதனைகளை பாதுகாத்து எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளை புள்ளி விவரங்களுடன் மறுத்தது. 2020 இல் அதிமுக ஆட்சியில் 1672 கொலைகள் நிகழ்ந்ததாகவும், தற்போது 792 ஆக குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தது. 2024 இல் கொலைகள் 6.8% குறைந்ததாகவும், பழிவாங்கும் கொலைகள் 42% குறைந்ததாகவும் முதலமைச்சர் கே. ஸ்டாலின் தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் 2012 இல் 1943 கொலைகள் நிகழ்ந்ததாகவும் ஒப்பிட்டார். இருப்பினும் எதிர்க்கட்சிகள் இந்த புள்ளி விவரங்களை விமர்சித்தன. தனிப்பட்ட கொலை சம்பவங்கள், பொது இடங்களில் குற்றவாளிகளின் தைரியம், காவல்துறை செயல்பாட்டின்மை குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்பின. காவல்துறையை திமுக அரசு தனக்கு சாதகமாக கையாளுவதாகவும், சமூக விரோதிகள் மற்றும் அரசியல் எதிரிகள் மீது மென்மையாக இருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தன. சட்டப்பேரவையில் இந்த சட்டம் ஒழுங்கு குறித்த விவாதம் பெரும்பாலும் சூடான வாக்குவாதங்கள், கடுமையான விமர்சனங்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் வெளிநடப்புகளுடன் முடிந்தது. சட்டம் ஒழுங்கு நிலைமை தமிழக பொதுமக்களின் கருத்துக்களையும், வரவிருக்கும் உள்ளூர் தேர்தல்கள் மற்றும் பொது தேர்தல்களையும் கணிசமாக பாதிக்கும் என்று அரசியல் வல்லுநர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது.
அரசு இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துகின்றன. இந்த விவகாரம் தமிழக அரசியலில் தொடர்ந்து ஒரு முக்கிய பேசுபொருளாகவும் சர்ச்சைக்குரியதாகவும் இருக்கும்.